ஸோ அடுத்து எதை பத்தி பேசலாம் அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து லவ் பண்ணி கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு சில சுச்சுவேஷன்னால காரணங்களால வந்து டிவோர்ஸ் வந்து ஆயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீயானாலே வந்து கோபிநாத் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வைப்பார். என்னன்னா வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கலாம். அப்படி காம்ப்ரமைஸ் ஆகினா எனக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்காதுன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே காமனா சொல்ற விஷயம் என்னன்னா ஈகோ தான். அந்த ஈகோ நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற போது நான் காம்ப்ரமைஸ் நானே போய் இறங்கி பேசியிருந்தேன் அப்படின்னா இந்த இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஒரு 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 ஒருத்தவங்க லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணும்போது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு ஆனா வந்து அந்த பையன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசணும்ன்ற ஒரு ஈகோ வந்து அந்த பொண்ணுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க ஜெண்டருக்குமே பையனுக்குமே வந்து அவ வந்து பேசணும் அவ தானே சொன்னா அப்படின்ற ஒரு ஈகோ ஒன்று இருக்கும். இப்போ எப்படின்னா இந்த ஈகோன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டைம்ல புரியாது. அது கொஞ்ச காலம் கழிச்சுதான் அது வந்து புரியும். இப்போ ஈகோன்ற விஷயத்த வந்து நீங்க அதை எப்படி ஒரு ஆன்சர்பிளா ஒரு சொல்யூஷனா நீங்க எப்படி கொடுப்பீங்க? முதல்ல ஈகோவோட டெஃபினிஷன் நிறைய பேர் தெரியுமா தெரியல. எட்ஜிங் த காட் அவுட்னு சொல்லணும். ஸோ உனக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல தன்மை, கடவுள் தன்மை, ஏதோ ஒன்று ஒரு பாசிட்டிவ் என்னெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் நீ வெளியே தூக்கி போடுற அப்படிங்கறதோட சுருக்கம் தான் அந்த ஈகோ. எட்ஜிங் த காட் அவுட், அதாவது உனக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தன்மையை வெளியே தூக்கி போடுறதுன்னு அர்த்தம். அந்த நேரத்துக்கு நம்ம கிட்ட இருக்கிற நம்ம ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இஷ்யூ வருது ஒரு ரிலேஷன்ஷிப்ல, ஒரு சின்ன ட்ரிகர்ல அந்த நேரத்துல என்னால உட்கார்ந்து யோசிக்க முடியாத நிலைமையில வாட் ஐம் டூயிங் இஸ் ஐ எம் எட்ஜிங் மை காட் அவுட். அதாவது எனக்குள்ள இருக்க நல்லதெல்லாம் வெளியே தூக்கி போடுற அப்படிங்கிறது தான் அதோட விஷயமே. ஈகோ வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃபை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயங்க, ரெண்டு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். ரிலேஷன்ஷிப், அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பர்ஃபெக்ட்னு ஒண்ணு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர் இஸ் நோ சச் திங் கால் பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். இங்க யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்கிறத நம்ம நல்லா உணர்ந்து புரிஞ்சு வச்சுக்கணும் எப்பவுமே. ரெண்டாவது விஷயம், என்னோட செல்ஃப்னு ஒண்ணு இருக்கு. என்ன மேடம் எப்ப பார்த்தாலும் செல்ஃப் செல்ஃப் செல்ஃப்ங்கிறீங்க? அந்த செல்ஃபுக்குள்ள என்னதான் அப்படி வச்சிருக்கீங்க? அது என்ன பீரோ செல்ஃபா, கிச்சன் செல்ஃபா, என்ன செல்ஃப்? அதாவது இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்மெண்ட் போடுவோம், அப்புறம் பில்லர் எழுப்புவோம், அந்த பில்லருக்கு மேல நம்ம ரூஃப் போடுவோம். ஓகேயா? அப்ப அந்த பேஸ்மெண்ட்டை தான் நாங்க இங்க செல்ஃப்னு சொல்றோம், அதாவது சுயம் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்ஃப்ல என்னெல்லாம் அடக்கம்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கேரு, செல்ஃப் கண்ட்ரோலு, செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் லவ், இப்படி செல்ஃப்னு வர அத்தனையுமே இதுக்குள்ள அடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்னை பத்தின புரிதல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதே அளவுதான் என்னால அடுத்தவனோட கோப்பப் பண்ண முடியும்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, எனக்கு செல்ஃப் ஒர்க் ரொம்ப கம்மின்னு வச்சுக்குவோம். அதாவது எப்பவுமே நான் வந்து என்னைய சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என் ஒர்க்க. அதாவது இந்த எந்த வேலை வந்திருந்தாலும் இந்த வேலையை நம்மளால பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னா, என்னோட பார்ட்னர் மேலேயும் நான் இப்படிதான் என்னோட வார்த்தைகள் வரும். அதாவது என் பார்ட்னர் ஒரு விஷயத்த நல்லாவே செஞ்சிருந்தாலும் நான் அதை பாராட்ட மாட்டேன், அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா அதுல இருக்க பிளாக் மார்க்ஸ் மட்டும் தான் எடுத்து சொல்லுவேன். ஸோ இது எப்படின்னா ஏதாச்சும் ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எனக்கு தோன்ற விஷயம். ஏதாச்சும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இன்னைக்கு என்ன ஒரே புதுசா இருக்கு, ஏன் எப்படி பண்றீங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க் வரும். இதுவும் தாண்டி என்னன்னா இப்போ ஒரு வீடு கிளீன் பண்ணாம ஒரு எப்பவுமே ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் நீ பண்ணு நான் பண்ணுன்னு சொல்லும் போது யாராவது ஒரு இடத்துல அந்த டைம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இது புதுசா இருக்கு, எதுவும் ஐஸ் வைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் வரும். இந்த பாயிண்ட் அப்படிதான் ரிலேட் ஆகுது. அதுக்கும் மேல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நான் வீடெல்லாம் கிளீனா வச்சுக்க என்னால முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளீனா வச்சுக்கல. ஒரு ஹை செல்ஃப் ஒர்த்தோட இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ அவ பாவம், அவளுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, ஏன்னா இத்தனை கிளீன் பண்ணி வச்சிருவா, இன்னைக்கு ஏதோ பண்ணல, அப்போ நம்ம வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரால் முடிஞ்சதை செஞ்சு வச்சிருவாரு. இது வந்து ஹை செல்ஃப் ஒர்த்தோட இருக்கிற ஒரு ஆள் பண்ற விஷயம்.
அதாவது எல்லா வேலையும் நம்மளால என்ன அளவுக்கு முடியுமோ நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு ஒர்த் இருக்கிற ஆளு, ஒரு நம்பிக்கை இருக்கிற ஆளு, செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற ஆளு நான் சொல்றது. எனக்கு ரொம்ப லோவா இருக்குதுன்னாதான் நான் அங்க வந்து சத்தம் போடுவேன். நேத்து வரைக்கும் பண்ணி வச்சிருந்தது தெரியல, அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. ஆனா இங்க வந்து ஏன் இப்படி இருக்கு, எதுக்கு இப்படி இருக்குன்னு நான் சத்தம் போடுவேன். ஓகேயா? சோ இதுதான் நான் சொல்றது செல்ஃப் ஒர்க்னு சொல்றது. இந்த செல்ஃப் ஒர்க்குள்ளார நீங்க கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இதுல நாங்க மனசு வந்து ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து மூச்சு பயிற்சிங்க. சரிங்களா? பிரீதிங்க ஏதாவது ஒரு ஃபார்ம்ல பிராக்டிஸ் பண்ணிருங்கன்னு சொல்றோம். யாராவது ஒரு குரு கிட்ட கத்துக்கோங்க, இல்ல இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, நிறைய யூடியூப் இருக்கு, சேனல்ஸ்ல நிறைய சொல்றாங்க. எது மூலியமாவது ஒரு மூச்சு பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம எமோஷன்ஸ், உணர்வுகள், இந்த மூணுத்துக்குமான ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரு டூல், ஒரு காமனான டூல் இருக்கு இந்த மூணுத்தையும் நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு அப்படின்னா அது மூச்சு தான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம விடுற மூச்சை நம்ம அவேர்னஸோட நம்மளால பார்க்க முடியும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், பயங்கரமா கோவம் வருது ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட மூச்சை என்னால கவனிக்க தெரிஞ்சிருச்சு, என்னால என் மூச்சை கவனிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைம் கிடைச்சிடும். அந்த யோசனை வராது. மூச்சுக்கு போயிட்டீங்கன்னா அந்த யோசனையே வராது. முதல் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியாயிருவீங்க. அந்த மூச்சிலேயே கவனம் இருக்க முதல்ல காமாவீங்க. அது என்ன மாதிரி உணர்வா வேணா இருக்கலாம். அது கோபமா இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க, கடுப்பா இருக்கீங்க. இப்பெல்லாம் பிள்ளைங்க சொல்லுதே அடிக்கடி, கடுப்பாகுதுமா, அது மாதிரி இருக்கீங்க. இல்ல அதான் ஐ திங்க் அது இரிட்டேஷன் இல்லையா, இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றோம்ல. இல்ல வெறுப்பு இருக்கு, இல்ல வெஞ்சன்ஸ் இருக்கு, அதாவது கோவத்துக்கு மேல ஒரு படி மேல போறோம்ல, அந்த கத்தி எடுத்து குத்திடுற நிலைமை அப்படிலாம் சொல்றோம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம 2 பேருமே இருக்கோம், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, நான் அந்த டைம்ல கம்முன்னு இருக்கேன், கரெக்டான டைம்ல நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் வெஞ்சன்ஸ். அதோட ஒரு வீழ்ச்சி வந்து நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். கரெக்டான டைம்ல நான் பாத்துக்கிறேன் பின்னாடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது எல்லாமே இந்த மூச்சு பயிற்சியில உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகும். இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் வராது. எதுவுமே உங்களால பாசிட்டிவா அப்ரோச் பண்ண முடியும். நீ என்ன வேணா பேசுப்பா, உனக்கு நீயே புரிஞ்சுக்கிற காலம்னு ஒண்ணு வரும். நான் வந்து அப்படி இல்லைன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன், என்னோட செயல்ல நீ புரிஞ்சுக்க, அந்த மாதிரி போயிடும். நான் காட்டுறேன் பாரு, நான் பாத்துறேன் பாரு, அந்த மாதிரி வராது உங்களுக்கு. இத வந்து கொண்டு போறதுக்கு மனசு வந்து மனசோட விஷனே அதுதான். ஒரு கோடி பேரையாவது டச் பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ல, வீட்டுக்கு ஒருத்தர் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, வீட்டுக்கு ஒருத்தர் மூச்சு பண்ணுங்க, மூச்சு மேல கவனமா இருங்க அப்படிங்கிறதுக்குதான். இப்ப வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஆஸ்ட்ராலஜிக்கா நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த ஜெண்டர் இப்படிதான் இருப்பாங்க, இந்த ஜெண்டர் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி, அவங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி நான் இப்படிதான்ப்பா இருக்கிறேன், கொஞ்சம் நாம இப்படி இருக்கலாம்னு சொல்லி உட்காந்து பேசி இருக்கிறது ஒரு டைப்பு. நீ இந்த மாதிரிதான் இருப்பேன், நான் அந்த மாதிரிதான் இருப்பேன், ஒத்து வராதுன்னு சொல்லி டிவைஸ் வாங்க போலான்றது வந்து இன்னொரு டைப். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் 2 எக்ஸ்ட்ரீமா தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளமோட ரிலேஷன்ஷிப், இந்த செகண்ட் பாயிண்ட், ஐ மீன் 2வது டைப்பான பீப்புள்ஸ் வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து உங்ககிட்ட வராங்க. ஸோ என்ன ப்ராப்ளமோட அவங்க வருவாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்? மெயினா வர ப்ராப்ளம் வந்து இதுதான். அதாவது நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, வெளில போற நான். அதாவது இன்னைக்கு மெயின் ப்ராப்ளம் நான் ஒண்ணு சொல்லிட்டுமா, என்ன ஆட்டிடியூட்னு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆட்டிடியூட், இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ, ரைட்டா? எனக்கு எல்லாம் தெரியும், ரைட்டா? ஆப்போசிட்ல இருக்க உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஒரே ஒரு ஆட்டிடியூட் தாங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லா இஷ்யூக்கும் காரணமா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவும் தெரியும். இதை யோசிச்சு பாத்துங்க. ஒரு வீட்டுக்காரர், ஒரு புருஷன் இதே ஆட்டிடியூடோட இருக்காரு, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வீட்டு அம்மா, ஒரு வைஃப், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. பிள்ளைங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இது எப்படின்னா, ஒரு இமேஜின் சிச்சுவேஷன். இப்போ ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து ஒரு மொபைல் புதுசாக வாங்குறாங்க, அவங்களுக்கு அந்த கேஜெட் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாதுன்ற போது அவங்க இன்னொருத்தவங்க அவங்களோட
பார்ட்னர் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க ஒரு சில டைம் எத்தனை வாட்டி தான் நான் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அதை டீக்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து அவங்க 2 பேருமே உட்காந்து இல்லைங்க இது இப்படிதான் ஒர்க் ஆகும் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சண்டைக்குள்ளேயே அவங்க போக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி இது கூட உனக்கு தெரியல, உனக்கு எதுக்கு போனு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல ஒய்ஃப் வந்து ரொம்ப ஓப்பனா ஆமாங்க எனக்கு தெரியலங்கிறதுனால தானே உங்ககிட்ட நான் கேக்குறேன். அந்த நேரத்துல வந்து ஒய்ஃபுமே ஆமா இது என்ன பெரிய விஷயமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அங்க பிரச்சனை வரும். அதாவது என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது இங்க இந்த சைடுல வந்து ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆட்டிடியூட்ல இருந்து வர விளைவுகள் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், எதிரில இருக்கவனுக்கு எதுவும் தெரியாதுங்கிற ஆட்டிடியூட்ல இருந்து வர விளைவுகள் என்னன்னா, பொறுமை இல்லைங்க. இன்னைக்கு பேஷன்ஸே கிடையாது, யாருக்குமே பொறுமை இல்லாம போயிருக்கு. சரியா? 2வது பார்த்துக்கலாம் என்ன இப்போ அந்த லெத்தார்ஜிக்குன்னு சொல்லுவோம்ல, பார்த்துக்கலாம் எங்க போயிட போகுது என்ன ஆயிட போகுது. இது வீட்டு இது புருஷ கொண்டாட்டி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே ஜென்ரலாவே இப்ப நம்ம பேசுறத ஜென்ரலா எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். சோ பொறுமை இல்லாம இருக்கிறது, அந்த லெத்தார்ஜிக்கா, அதாவது அந்த வேல்யூ தெரியலங்க. கூட இருக்கிறது ஒரு உயிர், ஒரு சோலு, அது நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கு, நம்மள நம்பி வந்திருக்கு, நம்மளும் அதுவும் ஒன்னாதான் டிராவல் பண்ண போறோம். அந்த வேல்யூ இல்ல, அந்த வேல்யூ தெரியல. இதுதான் மெயின் ரீசன் நம்ம பாக்குறது. இப்போ இந்த கேள்வி வந்து கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே வந்து எப்படி சொல்றது, ஒரு மோஸ்டா எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து ஒரு வெளியவே போறது, கிரிக்கெட் விளாடுறது, ஸோ ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியா வெளியே சுத்துறது அப்படின்ற மாதிரியே அந்த பையன் இருப்பான்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளவா வந்து அந்த வெளி உலகத்துக்கு வந்து அவன் வந்து போக மாட்டான். ஏன்னா வந்து இப்போ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த ஒரு பாயிண்ட்லயே போயிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்க பசங்க வந்து 2 விதமா வந்து ஒரு பிரிவாங்க. எப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்குள்ள வந்துருவாங்க. 2வது நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. ஸோ இது மோஸ்டா வந்து இந்த ரீல்ஸ்லாம் நிறைய வந்து பார்ப்போம். அப்படின்னா சண்டே ஆனா அவர் வீட்லயே இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்க பையன் வந்து எப்படி இருக்கலாம்? பசங்களா இருக்கும் போது அந்த ஒரு ஜோன் கொஞ்சம் அந்த ஃபன் நல்லா இருக்கும். ஸோ எப்படின்னா அப்படியே விளையாடவே போயிட்டே இருக்கும் போது அந்த சண்டே ஃபுல்லா வெளியே இருக்கும் போது அந்த ஒரு டக்குன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறிடும். ஸோ அப்ப அந்த பையன் என்ன பண்ணலாம்? நான் சொல்றேன் நீங்களா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். அதாவது இல்ல அப்படி இல்ல, ஒரு பேலன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே அண்ட் சண்டேனா ஒரு நாள் உங்களுக்காக எடுத்துக்கோங்க, ஒரு நாள் அவங்களுக்காக கொடுங்க. ஒரே நாள் தான் இருக்குன்னா இந்த வாரம் ஒரு நாள் அவங்களுக்கு, அடுத்த வாரம் ஒரு நாள் உங்களுக்கு. இல்ல ஹாஃபா கூட உங்களால பிரிச்சுக்க முடியும்னா, காலையில நான் போய் ஒரு கிரிக்கெட் கேம் விளையாட்டு வரேன் சின்னதா, 2 மணி நேரம் 3 மணி நேரம். சாயந்தரம் நம்ம எங்கேயாவது போவோம், இல்ல உட்காந்து நம்ம ஏதாவது மூவி பார்ப்போம். இது எல்லாமே பேலன்ஸ் தாங்க. இது எப்படி பேலன்ஸ், இது பேலன்ஸ்டா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அகைன் அந்த 2 பேருக்கு உரியது. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். இதுல இடைத்தரகர்கள், அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி இதெல்லாம் வரக்கூடாது. நீங்க 2 பேரும் மட்டும் உட்கார்ந்து பேசினாலே ஒழிய இதை நீங்க சார்ட் அவுட் பண்ணவே முடியாது. அண்ட் த குட் திங் இஸ், இது சார்ட் அவுட் பண்ண முடியாத விஷயம்லாம் கிடையாது. அதுதான் விஷயமே. பேசுனா பொறுமையா உட்காந்து பேசணும், பொறுமையா உட்காந்து. இது எப்படின்னா உட்காந்து நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன், நான் இந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து புரிஞ்சுக்கிற ஒய்ஃப் வந்து இருக்காங்க. எப்படின்னா வந்து ஏன்னா அவங்களும் வெளியே போறாங்க, அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி கொஞ்சம் ஃபன் பண்ற மாதிரி இருக்கலாம்ன்ற விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு அந்த தெரியும். அந்த ரிலீஃப்னஸ்ன்ற ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்ற போது நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அவங்க வந்து உட்காந்து இந்த அகைன்ஸ்டா அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி சொல்றது, நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நம்ம எல்லா விஷயத்துக்குமே வந்து
ஃப்ரீடம் ஆஃப்ன்ற விஷயத்த வந்து நம்ம கொடுத்துருவோம். இதுலயே இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா வந்து நீ மட்டுமே வெளியே போறேன், நான் வீட்லயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யோசிக்கிற விஷயம் ஒண்ணு வந்து நம்ம விட்டுடுறோம். எப்படின்னா நம்ம கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு, நம்ம போறோம் போடுறோன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுறோம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேல வந்து பழி போடுற மாதிரி நான் வீட்லயே இருக்கேன் வெளியே போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்னு இவர் இருந்தாருன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்னால நான் வந்து என்னோட ரொம்ப ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டேன், உனக்காகவே வீட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து இதுவாகுது, அந்த மாதிரி போயிடும். நான் சாக்ரிஃபைஸ் பண்ண இல்ல, நீங்க வெளியே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பிளேம் வர ஆரம்பிச்சிடும். வீட்டை பாக்குறதே இல்ல, இருக்கிறது ஒரு நாள் தான். அகைன் அதனாலதான் இது வந்து பேலன்ஸ். ஸோ இப்ப இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வச்சு, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 2 ஆப்பா இருப்பாங்க. எப்படின்னா இப்ப இந்த ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணி இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது அப்ப இன்னொரு ஜெண்டருக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டருக்கு வந்து தோணும் இந்த மாதிரி பண்ணா அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கைண்ட் ஆஃப் செட் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு செட் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வர்றது வந்து எல்லாமே வந்து ஒரு சில விஷயம் வந்து அந்த கண்டென்ட்காக இருக்கு, இன்னொரு வந்து ஒரு சில பேர் அஃபெக்ஷனேட்டா பண்ற விஷயம் இருக்கும். ஆனா அந்த கண்டென்ட்டுக்காக பண்றதுதான் வந்து அஃபெக்ஷனேட்டடான்னு சொல்லி எடுத்துக்காத கும்பல் வந்து இருக்கு, எடுத்துக்காத பீப்புள் இருக்கு. அது எப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு நார்மலைஸா இருக்கிற பீப்புள் தான் அவங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இத பத்தி உங்களோட அந்த ஒரு வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? அகைன் வந்து எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லிட்டோம். சோசியல் மீடியா டீடாக்ஸ் நாங்க எதுக்கு பண்ண சொல்றோம்னா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, உங்க மூளையில வந்து புதுசு புதுசா வந்து நிறைய பாத்வேஸ் உருவாகும். நியூரோ பாத்வேஸ் நாங்க சொல்லுவோம். அந்த பாத்வேஸ் எல்லாம் உருவாகாம உங்களை அடிச்சு போட்டு உட்கார வச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து சுதந்திரமா மேய விடாம, ஆனா நீங்க எதை சுதந்திரம்னு நினைக்கிறீங்க, அந்த ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளார வேற யாரோட உலகத்தையும் வேற யாரோட வீட்டையும் சக்சஸையும் பார்த்துட்டே இருக்கீங்க. இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றேன். அதாவது ஒரு ரீல்ஸ பார்த்துட்டு முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன் ஸ்கிரீன்ல வர எல்லாமே உண்மை கிடையாது, எதுவும் உண்மைன்னு நம்பாதீங்க. ஏன்னா இதுலயே வந்து அதே திருப்பி அந்த ரிப்பீட் பண்ற மாதிரி விஷயம் தான். சண்டை போடுற மாதிரியே வந்து ரீல்ஸ் போடுவாங்க. ஒரு கப்புள்ஸ் வந்து சண்டை போடுற மாதிரி இன்ஸ்டால ரீல்ஸ் போடும் போது அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அவங்க எப்பவுமே சண்டை போட மாட்டாங்க, அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்து ஜாலியா இருக்க மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நமக்குள்ளேயே வந்து பேசுவாங்க ஜாலியா இருக்காங்க. ஆனா அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க இந்த மாதிரி சண்டை போட்டு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆன் ஸ்கிரீனுக்கும் ஆஃப் ஸ்கிரீனுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறது எல்லாமே வந்து 100% ரியல்ன்றது கிடையாது. ரெண்டாவது, இந்த மீடியா டீடாக்ஸ் குள்ள வந்துட்டீங்கனாலே உங்க லைஃப் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுங்கிறது பாப்பீங்க. வித்தின் ஒரு ரொம்ப சொற்பமான டைம்குள்ளேயே நீங்க பாப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், உங்களோட டைம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சோஷியல் மீடியா டீடாக்ஸ். இதுல வந்து நான் பார்த்து ஒரு விஷயம் இருக்கு. ஸோ புக்ஸ்லயோ நிறைய விஷயங்களையோ நிறைய இந்த இன்டர்நெட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா 8+8+8 ஒரு ரூல் இருக்கு. அதாவது 8 ஹவர் நல்லா வேலை செய்யணும், 8 ஹவர் நல்லா போகணும், 8 ஹவர் வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட்னர் அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற விஷயம். ஸோ இது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து காலையில எழுந்த உடனே மொபைல் பார்க்காம நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேவே வந்து நல்லா இருக்கும். எழுந்த உடனே மொபைல் பார்க்காம அந்த டே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அந்த அதர் ஹேண்ட் போனே நீங்க கையில இருக்கல, அந்த டே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுல வந்து பிளானட்ஸ் கொண்டு வரணும்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லுவேன். அதாவது காலையில டெய்லி சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா சன்னோட எனர்ஜியை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்கன்னு அர்த்தம். சூரியனோட எனர்ஜி அங்குல இருந்தே ஆக்டிவேட் ஆயிடுது. இந்த 9 பிளானட்டும் 9 எனர்ஜி, வேற ஒண்ணும் இல்லை. இந்த உலகமே வந்து சக்திமயமானது, எனர்ஜி அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா? அப்போ 9 பிளானட்டும் எனர்ஜி, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேயா? அதே மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா போன் முகத்துல பார்க்காம இருந்தீங்கன்னா ராகுவோட எனர்ஜியை நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்.
கையில தப்பி தவறி போன் எடுத்தீங்க, அந்த லைட்ல தான் முடிக்கிறீங்க, அதுக்குள்ளதான் போறீங்கன்னா ராகு வந்து வேற மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். போன் எடுக்கல அப்படின்னா என்னோட டே எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். போனை கையில எடுக்கலன்னா என்னோட மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். என் மைண்ட்ல அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் என் திங்ஸ போட்டு வைக்கிறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரம் இருக்குங்க, சரியா? அந்த பாத்திரத்துக்குள்ள உங்களோட தேவைன்னு ஒண்ண போட்டு வச்சுட்டு அந்த தேவைக்கு மேல தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டே வாங்க. இப்ப திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க எடுக்கணும், அந்த பாத்திரத்துக்குள்ள கைய விடுறீங்க, எது வரும் முதல்ல? இதுதான் நம்ம போனை பார்த்து ரீல்ஸ் ஓட விட்டுட்டு இருக்கோம். உங்க மூளை தான் உங்களோட பாத்திரம். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? போன்ல ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணி தேவையில்லாத குப்பைய மேல போட்டுனே இருக்கீங்க. இப்போ ஒரு ஹைக்கு சிச்சுவேஷன் வருது, ஒரு டெசிஷன் மேக்கிங் நீங்க பண்ணணும். அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு உங்களுக்கு தேவையானதை நீங்க உங்க மூளையில இருந்து எடுக்கணும் உருவி. நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இதுதான் விஷயம். சிம்பிளா டீடாக்ஸ்னா கழிவு நீக்கம். அகைன் நான் தமிழோட உதவியை தான் நான் நாடிக்கிறேன், சரிங்களா? கழிவு நீக்கம். கழிவுகள் எப்படி தேங்குது? இப்போ உடம்புல கழிவு எப்படி தேங்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கழிவு தேங்குது, நம்ம மூச்சு எடுக்கிற காத்துல கழிவு இருக்கு. இப்ப கடவுள் வந்து ரொம்ப கருணையானவர். இந்த பிரபஞ்சம் நம்ம மேல ரொம்ப கருணை வச்சிருக்கு. தன்னாலேயே எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வேலை செஞ்சிருக்கு. உடம்புல இருந்து கழிவு தன்னாலே வெளியே போயிட்டு தான் இருக்கு. வேர்வை மூலியமா, மலம் மூலியமா, சிறுநீர் மூலியமா, மூச்சுல அகைன் நம்ம உள்ள இருக்கிற மாதிரி வெளியவும் விட்டுட்டு தானே இருக்கோம். அப்ப கழிவு வெளியே போயிட்டு தானே இருக்கு. கண்ணீர் கூட ஒரு கழிவு தான் சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு ஹார்டான சிச்சுவேஷன் இருக்கும் போது அழுதுட்டோம் அப்படின்னா வந்து அந்த பாரம் போயிடும். சாவுல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அழுதுருங்க. இப்படியும் கழிவு நீக்கம் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப மைண்டுக்குன்னு ஒரு கழிவு இருக்குல்ல, மனசுக்குன்னு ஒரு கழிவு இருக்குல்ல, அந்த கழிவு நீக்கம் எப்படி நடக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முன்னாடிதான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னோம். உனக்கு தேவையானதுக்கு மேல குப்பை சேர்த்துனே இருக்க. கழிவை எப்படி நீக்குவீங்க? கழிவை சேர்க்காம இருக்கிறதுதான் கழிவு நீக்கிறதுக்கு வழியே. இப்ப இந்த பாஸ்கெட்ல வந்து தேவையில்லாதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நம்ம 2 பொருள் தான் வாங்குவோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், இந்தாங்க பேஸ்கெட் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த நம்ம 2 பொருளையும் வாங்குறத மறந்துட்டு மேபி அதையும் நம்ம வாங்குவோம். ஆனா நிறைய அதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவா நிறைய பொருள் வந்து நம்ம வாங்கிடுவோம். நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கிறோம், இல்ல நம்ம இந்த 2 பொருள் தான் வாங்க போறோம், நம்ம கிடைக்க பேஸ்கெட் அப்படின்ற இதுவை யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே நம்ம டெய்லி லைஃபோட விஷயத்துல நடக்கிற இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஸோ நம்ம எது தேவையோ அதுக்கான வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கான விஷயத்த திங்ஸ் மட்டும் நம்ம உள்ள வச்சுக்கணும் அப்படின்றது, அதாவது அந்த பேஸ்கெட்குள்ள வச்சுக்கணும்ன்றதுதான் வந்து அந்த மாரல் எனக்கு தெரிஞ்சு. இதேதான். சோ அப்ப சோசியல் மீடியா டீடாக்ஸ்னா என்ன? நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் என் போன்ல செலவு பண்றேன், அதுல வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் என் தேவைக்காக செலவு பண்றேன்னா அப்ரப்டா அந்த 4 மணி நேரத்தை கட் பண்ணிடுது. என் தேவைக்கான 1 மணி நேரத்தை மட்டும் செலவு பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதாவது அந்த உள்ள போயிட்டு படக்குன்னு வெளியில வந்துட என்னால முடியுது, எனக்கு என்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா வச்சுக்கலாம். போயிட்டு பழுத்து வச்சு திருப்பி நீங்க ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது வரைக்குமே அந்த போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அடிக்ஷனா தான் மாறுது. கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் குள்ள போன் எடுத்துட்டு போகாதீங்க, புதனோட எனர்ஜியை கட் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, புதனோட எனர்ஜி பயங்கரமா வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய வந்து பேசிட்டோம். ஸோ எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது ரீசெண்டாக நான் இருக்கப்பட்டு படம் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் விக்ரம் பிரபுவும் வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு கவுன்சிலராக இருப்பாங்க. விக்ரம் பிரபு வந்து எப்பவுமே கேட்டு இருப்பான், ஏன் நமக்குள்ள சண்டை வரவே மாட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா அவ வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நாளைக்கு எப்படி இருக்கணும், இந்த டைம்ல இந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி டிராவல் பண்ணணும்னு சொல்லும் போது அதை அப்படிதான் பண்றா, இதை வச்சுதான் பண்றான்னு சொல்லி இது பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோச்சுப்பான். இது எப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணாம
ஒருத்தவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்போ டிக்ளைன் பண்ற விஷயத்துல வந்து நம்ம டிக்ளைன் பண்ணணும், அக்செப்ட் பண்ற விஷயத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்ன்றத வந்து நம்ம ரியலிஸ்டிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தாண்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு அந்த கோபம் வரும். மேபி இது வந்து அந்த படத்துல வந்து இது வந்து ஒரு காமனா சொல்றப்பட விஷயம் தான் இருக்கு. ஏன்னா இவ அதே மாதிரிதான் இங்கேயும் இருப்பா. அந்த கவுன்சிலிங் பண்ற பீப்புளுக்குமே வந்து ஒரு அந்த சொல்யூஷனும் இதே மாதிரிதான் கொடுப்பான். ரெண்டுமே வந்து ஒரே இதுவா தான் இருக்க மாதிரி காட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கலாம், ஸோ ஹவ் இட் வில் பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மாத்திராதான் நான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப எல்லாருக்குமே நான் பெருசா சொல்றது வந்து ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் என்னன்னா செல்ஃப்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது உங்களோட சுயம். இங்க நிறைய பேருக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணாம், எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன பிடிக்கல, இதுல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் ஆக்சுவலா. ஏன்னா வெளியில பார்த்தே பழகிருச்சு. இந்த மனசை வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கோம், அவனை பாரு இவனை பாரு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அவனுக்கு இப்படி. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உள்ள உட்காந்து உனக்கு எது பிடிக்கும், மீனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஒரு வீட்டுல வந்து நல்லா சத்தம் போட்டு ஒருத்தர் வந்து பாட்டு கேட்கணும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு வந்து படம் பார்க்கறதே இஷ்டம் இல்ல, அதுவும் முக்கியமா சத்தம்னாலே அலர்ஜி. ரைட்டா? இதை எப்படி கன்வே பண்ணிக்க போறீங்க ரெண்டு பேரும்? இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க? வாழ்க்கையில வந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தாங்க. சின்ன விஷயம் தான் பெருசாது. அப்ப சின்ன சின்ன விஷயம், அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த சின்ன விஷயத்த நானோ மேனேஜ்மெண்ட், இன்னும் சொல்ல போனா அந்த குட்டி விஷயத்த நம்ம கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா பெருசெல்லாம் இட் வுட் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், செல்ஃப் மேனேஜ்மெண்ட். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு பிடிச்சதை எப்படி நான் கன்வே பண்றேன், எனக்கு பிடிக்காததை எப்படி நான் கன்வே பண்றேன், எனக்கு வந்து உடம்பு சௌரியம் இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புக்கு தெரியல. நான் சொல்லுவேன் பாதி விஷயம் என்ன தெரியுமா தம்பி, நம்மளோட பாதி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து கற்பனையிலேயே நடந்திருக்கு. நான் ஓவர் திங்கிங் கூட இல்ல, இமேஜினேஷன். அதாவது நான் இப்படி செஞ்சா அவருக்கு பிடிக்காதோ, இவங்க நான் இப்படி சொன்னா அவர் கோவப்படுவாரோ பண்ணிடுவாரோ, பட்டுட்டு போட்டோம் சொன்னாதானே தெரியும். சோ இதுதான் நான் சொல்ற விஷயம். சோ ஹவு வெல் யூ ஆர் மேனேஜிங் யுவர் செல்ஃப் வித் ஆல் த நானோ டீடைல்ஸ். அதாவது இது எப்படின்னா, நீ யாருன்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். இதுக்கு மேல எப்படின்னா உனக்கான பிடிச்ச விஷயத்த வந்து நீங்க பண்ணிதான் ஆகணும். ஸோ நீ பண்ணிட்ட அப்படின்ற போது உனக்கு அந்த நீங்க சொல்றபடி அந்த கான்சிக்வன்ஸ்ன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். நெகட்டிவான விஷயம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போறது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்தாங்க. அந்த கப்பல் கிட்ட இருந்து நான் எடுத்த எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. அதாவது அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு படம் பாக்குறது தான் பிடிக்கும், நான் என்னை விடணும்னா நான் இந்த பொண்ணே வேணான்ற லெவலுக்கு போயிடுச்சு. அப்புறம் உட்கார வச்சு அவங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு, அந்த பொண்ணுக்கு சவுண்ட்னாலே அலர்ஜியா இருக்கு, படம் அலர்ஜி இல்ல, எது இருந்தாலுமே. அதாவது அவர் படம் பாக்குறதுல அந்த பொண்ணுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனா அந்த சத்தம் அந்த பொண்ணுக்கு இஷ்டமா இல்ல. சரி நீங்க ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னா, ஹெட்போன்ஸ் போட்டா எனக்கு பிடிக்கல. அதாவது இது எப்படி கவலைனா, டே ஒண்ணுமே இல்லாத விஷயத்த எதுக்குடா இப்படி பண்றீங்க அப்படிதான் இருக்கும் சில நேரம் கவுன்சிலர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாழ நினைத்தால் வாழலாம், இதுதான். சோ வந்து என்ன அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப என்னைய விட படம் பாக்குறது முக்கியமா, அப்ப இந்த ஒரு விஷயம் கூட இருக்கு. இது மாதிரிதான் இது போய்கிட்டே இருக்கும். சோ ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்கிறேன். இன்னைக்கு ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, எனக்காக நீ இதை விட்டுரு, எனக்காக நீ இதை செய்யாத, அப்படி யாருமே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. அது சொன்னீங்கன்னா ரொம்ப நாள் அது தாக்கு பிடிக்காது அந்த ரிலேஷன்ஷிப். புரியுதா? அப்ப இதுக்கு என்ன வழி பண்ணணும்னு பாக்கணும். அப்ப அந்த பையன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஆக்கிட்டு அவரோட மூவி டைம்னு ஒண்ணு பாத்துட்டாரு. இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா, அந்த பொண்ணுமே வந்து நானும் கூட மூவ் பண்ணு உட்கார்ந்து சார்ட் அவுட் பண்றதுக்கே ஒரு பொண்ணு தேவைப்படும். யூ ஹாவ் டு கிவ் டைம் அண்ட் ஸ்பேஸ், அதுதான் முக்கியம்.
இது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே தேவையான விஷயம் தான் நீங்க சொல்ற விஷயம். அதாவது அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு இதுக்குள்ள போகலாம். ஏன்னா நான் பார்த்து நிறைய